ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. மத்தேயு 5:13. அன்புக்குரியவர்களே, நம்மை தேவன் இவ்வுலகத்துக்கு உப்பாக வைத்திருக்கிறார். சிறிது உப்பு போட்டாலும் உணவிற்கு அற்புத சுவை கூடும். அதுபோல சிறு எண்ணிக்கை கிறிஸ்தவர்கள் இந்திய மக்களுக்கு உன்னதமான ரட்சிப்பை கொண்டு வர முடியும். உணவை கெட்டு போகாமல் காக்கும் தன்மை உப்புக்கு உண்டு. திருச்சபை அகில உலகையும் பாதுகாக்கும். உப்பு கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது போல தேவ பிள்ளைகள் உலகத்தின் அசுத்தத்திலிருந்து பிரிந்து வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உலக சுகாதாரத்தையே பாதுகாக்கும் உப்பை போல நாமும் எல்லா காரியங்களிலும் சாரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையில் உப்பு வருடக்கணக்காக உபயோகிக்கப்படாமல் அப்படியே கிடக்குமானால் அது தனது சாரத்தன்மையை இழந்துவிடும். உப்பாகிய உங்களிடம் சாரம் உள்ளதா? உங்கள் சந்ததியாரை கத்தரிக்காய் வளர்த்து அவர்கள் ஆத்துமாக்களை பாதுகாக்கிறீர்களா? உலகின் பல்வேறு அசுத்தங்களுக்குள் நாம் காணும்போது விசுவாசியாய் சாட்சியை காத்துக் கொள்ளுகிறோமா? அல்லது தேவன் தந்த அனைத்து தாளந்துகளையும் கிருபையையும் உபயோகமின்றி வைத்து காலப்போக்கில் சாரத்தை இழந்து விடுகிறோமா? உலகத்துக்கு உப்பாய் ஜீவிக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணமாக்கி அவர்கள் பாவங்கள் சாபங்களை மன்னித்து விடுவித்து உடம்பின் எந்த பகுதியில் எந்த பாதிப்பு இருந்தாலும் வலி வேதனைகள் நீக்கி விசுவாசத்தோடு வாழ உங்க இறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உப்பாக இந்த உலகத்தில் தனித்தன்மை வாய்ந்த மக்களாகவும் எங்கள் சந்ததியை சாரமுள்ள மக்களாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆயத்தப்படுத்த தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளை நாங்கள் பரிபூர்ணமாக பெற்று அனுபவிக்கவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக வாழவும் எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் வீட்டார் அனைவருக்கும் அனுகிரகம் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள உங்க அன்பு பிள்ளைகள் சமாதானமான அமைதியான பசி பட்டினி இல்லாத வாழ்க்கை வாழவும் பாவ பிடியிலிருந்து விடுதலை பெறவும் வழி நடத்துங்க. ஆண்டவரது தேர்வு எழுதும் பிள்ளைகளை சம்பூர்ண ஞானத்தால் நிரப்பி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், வேலைக்காக வாழ்க்கை துணைக்காக எதிர்நோக்குகிற, தொழில் துவங்குகிற, வீடு கட்டுகிற, வீடு விற்கிற, மனை விற்க முயற்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபை அனுகூல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆதரவற்றோர், ஒடுக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க செய்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரின் போக்குவரத்து பிரயாசங்கள், முயற்சிகள், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயத்தில் உங்க வழிநடத்தலும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.